ஒன் டைம் தான் இயர்லி பே பண்ணுவீங்க. ஸோ மாதத்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 rupees போட்டாலே 10-15 வருஷத்தில் உங்களால் புது பைக் அந்த பணத்தை எடுத்து அப்படியே நிறைய பேர் இந்த கோல்லாம் பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடு வாங்கி ஆகணுன்னும் போது ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்ணணுன்னும் போது தான் நம்ம வந்து தள்ளி போட்டுகிட்டே போவோம். ஒன்றுமே யார்கிட்டையும் கேட்க வேணாம். இந்தியா வளரும், இந்தியா வளர்ந்தா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், உங்கள் ரிட்டர்ன்ஸ் வரும். ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் வேறு எதையுமே தெரிஞ்சுக்காம லைஃப் டைம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஹலோ சிபி வியூவர்ஸ், நம்ம கூட கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேஷ் திருதான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறப்போ இப்போ நிறைய வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். ஸோ பேசிக்காக இப்போ ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவரால் 10,000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு சிலரை நம்ம வச்சுப்போம் சார். அப்படி 10,000 அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸே தெரியாதுன்னு சொல்கிறப்போ அவங்க எப்படி வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணும் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் இன்சூரன்ஸ் தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். பேசிக்காக டேர்ம் இன்சூரன்ஸு. ஸோ நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியை யார் காப்பாற்றுவா? அண்ட் அடுத்த ஒரு 10-20 இயர்ஸ்க்கு வந்து ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலி உங்களால் வந்து நீங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ் அப்படின்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், பேஸ்ட் ஆன் ஏஜ் வரும். 30 வயசில் எடுக்கும்போது ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் எடுக்கணும்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் கம்பெனியில் இருக்கா, இருந்தாலும் இல்லாட்டியும் வெளியில் வந்து ஒரு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆஸ்மாவாக இருக்கட்டும், இல்லை ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வரதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இமீடியட் கவரேஜ் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சில பேர் இடத்துல டிக்ளைன் ஆகுது. ஸோ டேர்மு ஹெல்த்து கண்டிப்பாக வேணும். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இது வந்து ஒன் டைம் தான் இயர்லி பே பண்ணுவீங்க. அண்ட் ஒரு 30 வயசில் ஒருத்தர் வந்து இது எல்லாமே கம்பைண்டாக ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மிஞ்சி பணம் ஒரு 30,000 முடிஞ்சிடும். 20,000 to 30,000. ஸோ மாதத்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய்க்குள்ளே இந்த கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் நீட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது என்ன பண்ணோன்னா நீங்கள் இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாட்டியும் உங்களால் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா, ஒரு 2 days 5 days வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த ஏஜ் வந்து பெருசாக வராது, பட் இமீடியட் மேனேஜ் பண்ண பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னும் போது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்களால் வந்து லாஸ் ஆஃப் பேயில் போதும் அப்படிங்கும்போது இந்த பாலிசி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி ரைடர் எடுத்திருந்தீங்கன்னா வீக்லி அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பேஸ்ட் ஆன் 10 லட்சம் 5 லட்சம் எடுக்கும்போது அந்த 5,000 10,000 வீக்லி கிடச்சிரும். ஸோ இந்த 3 இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எஸ்ஐபி பிளான் பண்ணலாம். அண்ட் அகெயின் பேஸ்ட் ஆன் உங்கள் கோல்ஸ். மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குன்னா குழந்தைக்காக ஒன்று சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக பண்ணலாம். அப்புறம் ஒன்று வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இப்போவே வந்து ஒரு மினிமலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கோல்ஸை பிரிச்சுட்டு ஒரு 6,000 7,000 இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் அதையும் பிரித்து இந்த மாதிரி கோல் பேஸ்டு பண்ணும்போது நம்ம போய் அதை கை வைக்க மாட்டோம். எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு லாங் டேர்முக்கு அந்த கோல் அடையிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ பிகினர்ஸ்க்கு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பிகினர் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ அதனால குழந்தைக்கோ அவங்களோட எஜுகேஷனோ இல்லை வந்து மேரேஜுக்குமே வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் வச்சு நம்ம பண்ணுறாங்க. ஸோ அந்த லாங் டேர்ம் கேர்ள்ஸுக்கு எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும்? டைம்லைன் தான் கோல்ஸ்னால் இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்து 60 வயசு, இப்போ 30 வயசுலேருந்து 60 வயசு 30 வருஷம் இருக்குன்னும் போது இப்போ நம்ம 1000 போட்டால் என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சு நான் இன்னொரு 5,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணி போடுறேன் அப்படின்னு யோசிப்பேன். பட் ஒரு 1,000 rupees எஸ்ஐபி வந்து ஒரு 25-30 வருஷத்துலேயே வந்து ஒரு 70-80 lakhs வந்து 1 crore வரைக்கும் வர மாதிரிலாம் நம்ம ஃபன் பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு 1,000 rupees எஸ்ஐபி ஸ்டெப் அப்பாக போடும்போது இயர்லி ஒரு 10%, இப்போ 1,100 தான் போகுது, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி போட்டே வந்து உங்களுக்கு இன்னொரு 20-30% எக்ஸ்ட்ரா. ஸோ 1 crore வெறும் 1,000ல் ஆரம்பித்து 25-30 வருஷத்துலேயே கிடச்சிரும். அப்போ நீங்கள் 30 வருஷத்தில் ஒரு 4-5,000 rupees எஸ்ஐபி போட்டாலே 60 வயசில் வந்து ஒரு சில கோடிகள் ஃப்யூச்சரில் கிடச்சிரும். காஸ்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன்லாம் கேல்குலேட் பண்ணாலும் 30 வருஷம் கழிச்சு ஒரு 5 கோடி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற 1 கோடி 2 கோடிக்கு சமமாக இருக்கும். அப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னு யோசிக்க வேணாம். 30 35 ஒரு லாங் டேர்முக்கு ஒரு எஸ்ஐபி 1,000-2,000 போட்டு ஸ்டெப் அப்பாக போட்டுட்டிங்கன்னா அதுவே 20-25-30 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய பணமாக. ஓகே சார். ஸோ அதுவே இப்போ ஷார்ட் டேர்ம் கேர்ள்ஸ் இப்போ வந்து திடீர்னு இப்போ கார் வாங்கணுன்ற ஒரு விஷயமாகட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸுமே போடாமல் சில பேர் இருப்பாங்க, அதனால் அதில் மாட்டிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ மாதிரி ஷார்ட் டேர்ம் கேர்ள்ஸ் வரப்போ அது எப்படி சார் கால்குலேட் பண்ணி அதுக்காகவே எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஒரு பைக் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 10 years ஒன்ஸ் வந்து பைக் மாற்றி ஆகிறோம், அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ 10 வருஷத்தில் ஒரு பைக் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் எஸ்ஐபி போடலாம். ஒரு 1,000 rupees எஸ்ஐபி போட்டிங்கனாலே ஒரு ஃபியூ லேக்ஸ் வந்து நிற்கும்.
1000 rupees வருஷத்துக்கு 12,000 ரூபாய். அது வந்து ஒரு 1.2 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு 2.5 லட்சம். ஓகே. நீங்கள் ஒரு சாதா அப்பாச்சி மாதிரியான 150cc பைக் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது டபுள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்போ நீங்கள் அடுத்த 10 வருஷத்தில் வந்து டபுள் ஆகிற அளவுக்கு யோசிச்சாகணும். வெறும் ஒரு 1000 rupees போட்டாலே 1500 போட்டாலே 10-15 வருஷத்தில் உங்களால் புது பைக் அந்த பணத்தை எடுத்து அப்படியே வாங்கிக்குவோம். ஸோ நம்ம உட்காந்து அப்போ இஎம்ஐ போட்டுக்கலாம், இல்லை டவுன் பேமெண்ட்டு கிரெடிட் கார்டுன்னு யோசிக்கிறதுக்கு பதில் வெறும் 1000 rupeesல வந்து இது பிளான் பண்ண முடியும். பட் வீடு வாங்க போகிறீங்கன்னா ஒன்று ஃபேமிலியில் பின்னாடி அப்பா அம்மா சப்போர்ட்டோ, இன்லாஸ் எதாவது பணம் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருந்து அண்ட் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் இன்கம் இந்த பிளான்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் பண்ணலாம். நிறைய பேர் இந்த கோல்ஸ்லாம் பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடு வாங்கி ஆகணும்னும் போது 10 வருஷத்தில் சேர்ந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வீடு வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாலே நீங்கள் பிளான் பண்ணது நடக்கும். அண்ட் வீடுன்னும் போது இப்போவே 60 லட்சம் 70 லட்சம் அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குது, இன்னொரு 10 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்படின்னு வரி பண்ணுவாங்க. பட் என்னென்னா எவ்ரி 10-15 இயர்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் டபுள் ஆக போகும், வீடும் ரேட்ஸ் டபுள் ஆக போகும். அப்போ நீங்கள் 30 வயசில் வாங்க முடியல அப்படின்னா 50ல் வாங்குறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஒரு 3000-4000 எஸ்ஐபி வந்து ஒரு 5000 எஸ்ஐபி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு போடும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் டவுன் பேமெண்ட்டோ ஒரு அட்லீஸ்ட் 60-70% கட்டிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 30-40% வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டும் போது மேனேஜ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இது பெரிய கோல், அவசரப்பட்டு முன்னாடியே வாங்கணும்னு அவசரப்படாமல் ஏன் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். 3 இயர்ஸில் 4 இயர்ஸ்லனா அது என்ன பர்பஸ்ஸு, ஈவன் குழந்தைய வந்து 4 வயசில் ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முதல்லையே ஒரு 4 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பணம் வேணும், 1 லட்சம் வேணும்னா எவ்வளோ போடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பிளான் பண்ணி எல்லாமே வந்து உட்காந்து ஒரு கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வேணும் எவ்வளோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் தெரியும். சார் நீங்கள் இப்போ பேசுகிறப்ப கவனிச்சிருக்கு, அதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்க்குறோமே, எப்போவுமே எஸ்ஐபி பற்றி தான் சார் சொல்லுவாங்க. எஸ்ஐபி மட்டும் தான் இருக்கா? ஏன் எல்லாருமே எஸ்ஐபி மேலே வந்து இவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் சார்? ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அதாவது ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்ணணும் போது தான் நம்ம வந்து தள்ளி போட்டுகிட்டே போவோம். இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபின்றது இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம், ஒன்றுமே யார்கிட்டையும் கேட்க வேணாம், நீங்களாக போய் ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு கேஒய்சி முடிச்சுட்டு ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸோ நிஃப்டி 500 இண்டெக்ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட் ஏற போகுதுன்றது இந்தியா வளரும், இந்தியா வளர்ந்தா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், உங்கள் ரிட்டர்ன்ஸ் வரும். இது வெரி சிம்பிள், இவ்வளோதான். இதில் வந்து ஹிடன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது எல்லாத்துலேயுமே உண்டு. ரியல் எஸ்டேட் வாங்கி விற்றாலும் ஒரு சார்ஜஸ் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் டிமேட்டுக்குன்னு ஒரு சார்ஜஸ் இருக்கும். அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் போடும்போது ஒரு சார்ஜஸ், அது ரொம்பவே மினிமல். இன்சூரன்ஸில் வர சார்ஜ், யூலிப்பில் வர சார்ஜஸை விட இது வந்து 0.3-0.5% தான் இருக்கும், மிஞ்சி பண்ணால் 0.5, அதுக்கு மேலே இருக்காது இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இது யார்கிட்டையும் கேட்காம நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்களாக பண்ணாலும் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிக்கவே வேணாம். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று, இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா சைல்டு இன்சூரன்ஸ்னு கொடுப்பாங்க. ஆனால் 5 வயசில் போய் ஒரு பாலிசி எடுக்கும்போது குழந்தைக்கு 25வது வயசில் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்ற மாதிரி பாலிசி ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பித்தது 1 வயசில் இல்லை குழந்தை பிறந்தன்னு ஆரம்பித்தா தான் 20 வயசில் ஏதோ ஒன்று கிடைக்கும், இல்லை 15 வயசில் ஏதோ ஒன்று கிடைக்கும். பட் அந்த மாதிரி வந்து யோசித்து யாரும் எடுக்கிறது இல்லை. நமக்கு யார் சொல்கிறாங்களோ எடுத்துப்போம், சரி என் பையனுக்கு பொண்ணுக்குன்னு எடுக்கிறோம். பட் கொடுக்குறவங்களும் வந்து அந்த அளவுக்கு யோசிச்சு கொடுக்குறாங்களான்னு கிடையாது, பாலிசி செல் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ யூலிப்பாக இருந்தாலும் நீங்கள் 5 வருஷம் கட்டினா போதும் தான் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருமானா அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரீமியம் கட்டுக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு வேலைக்கு சேர்ந்தோன்னே இன்சூரன்ஸ் தான், எல்ஐசியோ இல்லை எனி இன்சூரன்ஸ் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து ஈஸியாக பேசிடுவாங்க. சார் பணம் இருக்குது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு இருக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கும், குழந்தைக்கு போடலாம். இது 2 தான் காமன் கோல்ஸ். நீங்கள் வேணும்னா பணம் எடுத்துக்கலாம், கேஷ்பேக் வந்துச்சுன்னா நீங்கள் போய் இஎம்ஐ கட்டுறது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் தான் கேன்வாஸ் பண்ணுவோம். எஸ்ஐபி எதுக்குன்னா எனி கோல்ஸ் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். கோல்ஸை பிரிச்சுக்கிட்டு 3 கோலோ 4 கோலோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். 5 வருஷம் இருக்குன்னா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அச்சீவ் பண்ணலாம். 20 வருஷம் இருக்குன்னா ரைட் ஃப்ரம் 5000 rupees 10,000 rupees போட்டாலே உங்களுக்கு கோடி கணக்கில் கிடைக்கும்னு நம்ம கேல்குலேஷன் பண்ண முடியும். நம்ம தேவை என்ன, ஃபியூச்சருக்கு எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸில் வேணும், எந்த ஃபண்டு சூஸ் பண்ணலாம். அண்ட் எஸ்ஐபினாலும் உங்களுக்கு பியூர் எக்விட்டி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது, டெட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வெறும் எஃப்டினா எஃப்டி ஆர்டி மட்டும்தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபினா உங்களுக்கு 3 ஆப்ஷன். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எல்லாத்துக்குமே ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகும், எல்லாத்துக்கும் ரிஸ்க் வேரி ஆகும். அண்ட் உங்கள் சுச்சுவேஷன் ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து 20-30 இயர்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். அண்ட் ரிட்டையர் ஆன பிறகும் பென்ஷன் மாதிரி விட்ரா பண்ணிக்க முடியும்.
அண்ட் ஈக்விட்டி அதிகமாக இருக்குன்னா எஸ்டிபி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எப்போ வேணால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸில் போயிருச்சுன்னா நீங்கள் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு ரிவைவ் பண்ண முடியாதுன்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் கழிச்சு அதே ஃபோலியோவில் ஒரு 1 லட்சம் கட்டி விட்டுட்டீங்க, 2 லட்சம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதே ஃபோலியோவில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே லோன் எடுத்துக்கலாம். 50% வரைக்கும் ஈக்விட்டியில் லோன் கிடைக்கும். டெட்டாக இருந்தால் 70-80% வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் வேறு எதையுமே தெரிஞ்சுக்காம லைஃப் டைம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள், பண்ணாட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நீங்கள் எஸ்ஐபி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தீங்க. எஸ்ஐபியில் வந்து ஒரு 25 வயசு பர்சன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 1000 ரூபாவே நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா அதை இன்க்ரீஸ் பண்ணணுமா, எப்படி சார் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லுங்கள். 1000 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ்லேருந்து பண்ண முடியும். 1000 ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போதைக்கு 1000 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இது நீங்கள் ஸ்டெப் அப்பாக போட்டிங்கன்னா உங்கள் வர கார்பஸை விட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு கார்பஸ் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 20-30% அதிகமாகவே கிடைக்கும். ஸ்டெப் அப் எப்படின்னா ஃபஸ்ட் இயர் 1000, செகண்ட் இயர் வந்து ஒரு 5% 10%. நம்ம 10% கொடுக்குறோன்னா 1000ல் 10% 100 ரூபீஸ் 1100 ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 10% ஆட் ஆகும், 1210 ஆகும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிட்டே வருவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுவுமே வந்து மேண்டேட் கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ டைமில் 10 இயர்ஸா 20 இயர்ஸா 30 இயர்ஸ் இது பண்ணாலே வந்து ஈவன் 1 crore வரைக்கும் ஒரு 30 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா கிடைக்கும். 1000 ரூபாய் ஆரம்பித்து 30 வருஷம் கண்டினியூ பண்ணியிருப்பாங்கன்னா கேள்விக்குறி. நமக்கு டேட்டா இருக்குது, அனலைஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட் இருக்குது, அனலைஸ் பண்ணி இவ்வளோ வருதுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க 1000 ரூபீஸில் வந்து 1 கோடி 30 வருஷம் கழிச்சு கிடச்சா அதோட வேல்யூ வந்து அப்போதைய டைம் லைனில் ஒரு மேபி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தான். 1 crore இப்போ 1 crore 30 இயர்ஸில் வந்து காஸ்ட் ஆஃப் டிப்ரிசியேஷனில் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் 1000 போட்டாலே அவ்வளோ வருதுன்னா நீங்கள் அடுத்த 30 வருஷத்தில் உங்கள் இன்கம் ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 25 வயசில் ஆரம்பிக்கிறீங்க, 1000 ரூபீஸ் மேபி a bigger amount. பட் ஒரு 30 வயசில் வந்து ப்ராப்பராக மேரேஜ் ஆகிட்டு பசங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருதுன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு 30,000 40,000 இல்லை 50,000 சம்பாதிச்சாலும் என்னால் ஒரு 5,000 சேவ் பண்ண முடியும்னா 5,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 5 இயர்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடச்சிருப்போம், இல்லை ஒரு 2 இயர்ஸ் போட்டிருந்தாலே ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் இப்போது தெரிஞ்ச பிறகு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் எஸ்ஐபி சொல்லிட்டு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் எதுக்கு சொல்கிறோன்னா, பசங்க இருக்காங்கன்னா பசங்களுக்குன்னு ஸ்டார்ட் பண்ண பிறகு பிரேக் பண்ண மனசு வரும். என் பொண்ணுக்காக போட்டு வச்சுட்டேன் அப்படின்னும் போது 20 இயர்ஸ்க்கு 18 இயர்ஸில் காலேஜுக்காக நான் போட்டுட்டேன், அதை பிரேக் பண்ண மாட்டேன். அவளோட கல்யாணத்துக்காக நான் போட்டேன், அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு மனசு வராது. இப்போ படத்துலலாம் உண்டியில் உடைக்கிறதுக்கு யோசிப்பான், இது வந்து இந்த பர்பஸ்க்காக நான் போட்டு வச்சுருக்கேன், கோயிலுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி இதை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் லோன் வாங்கிட்டு திருப்பி அடைச்சிடலாம் ஈஸியர். பட் ஆனால் அதை ரீடீம் பண்ணிட்டீங்கன்னா பண்ண மாட்டோம். பட் நிறைய பேர் வந்து எதுவும் கோல் இல்லை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறான்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பணம் சேர்ந்த பிறகு ஒன்று ஏதோ ஒரு லோன் எடுத்து அதை அடைக்கிறதுக்கோ இல்லைனா ஏதோ ஒரு செலவுக்கோ இல்லை அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 6 months 1 year கழிச்சு ப்ராப்பராக கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்காக இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகப்படுத்தும் போது பண்ணுங்கள். 1000 ரூபீஸ் வந்து பத்தாது. உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்காகவாது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கோல் பேஸ்டு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு எஸ்ஐபியோட கிளாரிட்டி நிறையவே கிடச்சதுன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.